பள்ளங்களின் அனுபவங்கள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் கேட்க வேண்டிய 3 கேள்விகள். முதலாவது கேள்வி நாம கேட்க வேண்டியது, ஏன் ஏன் நான் இந்த குழியில் இருக்கின்றேன்? ஏன் நான் இந்த பள்ளத்தாக்கில் நான் இருக்கின்றேன் என்று முதல் கேள்வி என்று நான் சொல்லுவேன். பல நேரங்களில் இந்த குழிகள் அனுபவங்கள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது, அல்ல பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வழியாக நாம் நடக்கும் பொழுது, இயற்கையாகவே நமக்குள் எழும்புகின்றது என்னவென்றால் மற்றவர்களை குறை சொல்வது. நம்மளுடைய சூழ்நிலைக்கு மற்றவர்களை காரணமாக காட்டுவது. எல்லாருக்கும் என் மேல ஒரு பொறாமை இருக்கு, அதனாலதான் எல்லாரும் எனக்கு இப்படி விரோதமா எழும்புறாங்க. நான் நல்லா இருப்பதை பார்த்து யாரும் விரும்புறதில்லை, அதனாலதான் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. நான் நல்லா இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது, அதனாலதான் எனக்கு விரோதமா அவங்க இதெல்லாம் செய்யறாங்க என்று பல நேரங்களில் நாம் இந்த குழியில் இருக்கும் பொழுது, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக நடக்கும் பொழுது மற்றவர்களை காரணமாக அவர்கள் மேல நாம் அந்த காரணத்தை அவர்கள் மேல சாற்றலாம். யோசேப்பு கூட அந்த குழியில விழுந்த பின்பதாக சுலபமா யோசேப்பு யோசித்திருக்கலாம், எங்க அப்பா தான் இதற்கு காரணம், எங்க அப்பானாலதான் இன்னைக்கு நான் குழியில இருக்கிறேன், எங்க அப்பா தான் எல்லாத்துக்கு முன்னாடி என்ன செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி என்ன ரொம்ப ஓவரா அன்பு எனக்கு கொடுத்து என்னை இப்படி நடத்தினாலதான் எல்லாரும் என் மேல பொறாமப்பட்டு எல்லாரும் என்னை பகைத்து என்னை இப்படி குழியில போட்டிருக்கலாம் என்று யோசிக்கலாம். எங்க அப்பா மாத்திரம் எனக்கு அந்த பல வர்ணம் உள்ள அந்த அங்கேயே கொடுக்காம இருந்திருந்தாருன்னா எனக்கு நான் இங்க இருந்திருக்க மாட்டேன் என்று யோசேப்பு யோசித்திருக்கலாம். குழியில இருந்த பொழுது யோசேப்பு யோசித்திருக்கலாம், என்னுடைய சகோதரனாலதான் இன்னைக்கு நான் குழியில இருக்கிறேன், அவங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் சின்ன வயதுல இருந்தே என்ன பகைத்தார்கள், என்ன தவறா நடத்தினாங்க, என்னை குறித்து ஒரு சகோதரர் கூட நல்ல ஒரு வார்த்தை சொல்லல, என் சகோதரனாலதான் இன்னைக்கு நான் குழியில இருக்கிறேன் என்று யோசேப்பு யோசித்திருக்கலாம். உண்மை சகோதரர்கள் தான் குழியில தள்ளுனாங்க, ஆனா நான் சொல்லுவேன் அதற்கு காரணம் யோசேப்பும் ஒரு பங்கா இருந்தார். யோசேப்பும் குழியில இருப்பதற்கு அவனுக்கும் ஒரு பங்கு இருந்தது. அவன் நடந்த நடை, அவன் பழகின விதம், அது நிமித்தம்தான் அந்த பகை சகோதரருக்கும் இவனுக்கும் இன்னும் அதிகமாகி அன்றைக்கு அவனை குழியில் தள்ளத்தக்க அளவிற்கு அவர்கள் செயல்பட்டார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு கடன் என்ற ஒரு குழியில் இருக்கலாம். நீங்க அந்த குழியில இருந்து நீங்க சொல்லலாம், என் பிசினஸ் பார்ட்னர்னாலதான் இப்படி, எனக்கு அவங்க செய்த தீர்மானத்தினாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம், இன்னைக்கு என்னுடைய தேசத்துல பொருளாதார நிலவரம் சரியில்லை, எந்த வியாபாரம் சரியா நடக்கிறது இல்லை, கொரோனானாலதான் நான் இன்னைக்கு குழியில இருக்கிறேன் என்று நாம் இருக்கின்ற சூழ்நிலையில மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தி அவர்கள்னாலதான் இதனாலதான் என்று கை காமித்து நாம் இருக்கின்ற சூழ்நிலைக்கு நாமே பொறுப்பாய் இருக்கிறதுக்கு பதிலாக மற்றவர்கள் மேல காரணத்தை செலுத்துவது சுலபம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்தின் பிரச்சனையில இன்று குழியில இருக்கலாம், திருமண பிளவு என்ற ஒரு குழியில இருக்கலாம். நீங்க அந்த குழியில இருந்து சொல்லலாம், எங்க அப்பா அம்மா தான் அந்த புள்ளைய கட்டி கொடுத்தாங்க, அதனாலதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு தலைவலி, என் புருஷனாலதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, அல்ல என் பிள்ளைகளாலதான் எனக்கு இவ்வளவு தலைவலி என்று நாம் குழியில் இருந்து இவர்கள் காரணம், அவர்கள் காரணம், இவர்கள்னாலதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு நடக்குது என்று நாம் சொல்லலாம். ஆனா குழியை விட்டு வெளியே வரணும் என்றால் நம்மளுடைய மனநிலை மாறி அவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் நமக்குள் இதன் பொறுப்பு என்ன என்று கேட்பது அவசியம். குழியிலிருந்து வெளியே வரணும்னா நாம் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய வியாபாரத்தின் நடக்கையில நான் எங்கேயாவது தவறிட்டேனா, நான் தவறான தீர்மானங்களை எடுத்திருக்கிறேனா, நான் தவறான நபர்களோட வியாபாரம் செய்திருக்கிறேனா, செய்யக்கூடாத நான் செய்திருக்கிறேனா, என்னுடைய திருமணத்தின் பிளவிற்கு காரணம் ஒருவேளை நானா இருக்கலாமா, நான் நடந்த விதம், நான் பேசின விதம், என்னுடைய நடக்கையில் ஏதாவது குறை இருக்கின்றதா என்று நாம் எப்பொழுது நாம் நம்மையே நாம் நிதானித்து
நாம் ஏன் குழியில் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து அதற்கு பொறுப்பை எடுத்தோம் என்றால்தான் அந்த குழியை விட்டு வெளியுவதற்கு வாய்ப்பு வரும். ஆனா குழியில உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு, அவங்க பொறாம, அவங்கனாலதான், அவங்க எப்பொழுது என் வாழ்க்கையில் இப்படிதான் பண்ணுவாங்க, என்னுடைய பாஸ் எப்பொழுது நான் நல்லா இருக்கிறத பார்த்தா அவருக்கு பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தா திட்டுறாரு என்று எல்லாரையும் குறி சொல்லி அவர்கள் நிமித்தம் தான் என் வாழ்க்கையில சாபம் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில குழியிலிருந்து வெளியே வர முடியாது.